இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 பைக் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்துட்டு 4 வேரியன்ட் இருக்கு. என்னென்ன வேரியன்ட் வரும்னா, ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சீட் மெட்டல் வீல் வரும், பிளஸ் வந்து அனலாக் டிஸ்பிளே வரும், முள்ளு வச்ச டிஸ்பிளே வரும். ரெண்டாவது வேரியன்ட்ல அலாய் வீல் வரும், இந்த அனலாக் டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. மூணாவது வேரியன்ட் 4வது வேரியன்ட் என்ன இருக்கும்னா, உங்களுக்கு அலாய் வீல் பிளஸ் ட்ரம் பிரேக் இருக்கும், டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். 4வது வேரியன்ட்ல அலாய் வீல், டிஸ்க் பிரேக் இருக்கும், டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். இந்த வண்டியில வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, 12 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் லைன் 12 இன்ச் இருக்கும், பேக் லைன் 12 இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்குன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். தரையில இருந்து இந்த உயரம் வந்து 180 mm இருக்கும். தரையில இருந்து இந்த உயரம். மிச்ச பிராண்டில் பார்த்தீங்கன்னா 12, 10 தான் இருக்கும். இதுல முன்னாடி வந்துட்டு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 வேரியன்ட்ல, 3, 4 வேரியன்ட்ல அந்த இது வராது. எஸ்பிடினா என்ன ஆகுதுன்னா, சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் அப்ளை ஆகும், பேக்லையும் அப்ளை ஆகும். முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்க லாங் டிராவல் போறப்ப, மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. வண்டியும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த பாடி பேர் வந்து என்ன ஆகுதுன்னா, மெட்டல் மேக்ஸ் பாடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா ஸ்டீல்ல கொடுக்காம இந்த மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருக்கனால இந்த வண்டியோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 105 கிலோ தான் இருக்கும். லேடிஸு வயசானவங்க வந்து ஈஸியா ஓட்டுற மணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட் உங்களுக்கு பகல்லையுமே எரியும். இந்த லைட் எரியறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, பேட்டரியோட சேவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா 30% அதிகமா இருக்கும். முன்னாடி வந்துட்டு ஹேண்ட் பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க ஒரு மேடு பள்ளத்துல இருக்கிறப்ப இந்த பொசிஷன் இந்த இது லாக் போட்டுட்டீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்கோ மோடு, பவர் மோடுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். நீங்க போறதை வந்து இது காட்டும். இதுல வந்துட்டு இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோனா 5.1 லிட்டர் இருக்கும். 1.2 வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ரிசர்வ்ல வந்து அந்த ரெட் கலருக்கு வந்துட்டாலே 1.2 லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் வந்து நீங்க 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலேயே தான் வச்சிருக்கணும். இது இந்த சுவிட்சை வந்து நீங்க சப்போஸ் வெளியே சிக்னல், டிராபிக் சிக்னல், ரயில்வே கேட் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த சுவிட்சை வந்து போட்டு விட்டீங்கன்னா 15 செகண்ட்ஸ்ல வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரில் சுவிட்ச் மேனுவலா போட்டீங்கன்னா வந்து ஆஃப் ஆயிரும். அது மாதிரி சைடு ஸ்டாண்ட் அலாட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். இதுல மெயின் பெனிஃபிட் என்னன்னா, பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். இந்த 4 மாடல்லையுமே வந்து பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறனால லேடிஸோ வயசானவங்களோ வந்து வண்டி விட்டு அடிக்கடி இறங்க தேவை இருக்காது. முன்னாடி வந்துட்டு 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டு வந்து லார்ஜர் சீட்டா கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க 3 பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளா உட்காந்து போய்க்கலாம். அது மாதிரி இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா, 33 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். நீங்க காலேஜ் பேக், லஞ்ச் பேக் இதெல்லாம் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, முன்னாடி வந்து லெக் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். எந்த விதமான இதுவுமே இருக்காது உங்களுக்கு. நீங்க கால் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம். இதோட வீல் பேஸ் எவ்வளவு இருக்கும்னா, 1275 mm இருக்கிறதுனால நீங்க லாங் டிராவல் போய் சடனா வந்து வளைக்கிறப்ப வந்துட்டு வண்டி ஸ்கிட்டாது வராது. இந்த வண்டியில வந்துட்டு நீங்க நான் ஸ்டாப்பபிளா 249 கிலோமீட்டர் வந்து நிக்காம நீங்க வண்டி வந்து ஓட்டிக்கலாம். பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்க மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயினும் எதுவும் வராது. வண்டி வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுல்லா இருக்கும். பின்னாடி வந்துட்டு டிஆர்எல் இது கொடுத்துருப்பாங்க, லைட்டு கொடுத்துருப்பாங்க, டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னாலுமே நல்லா இருக்கும் இந்த லைட்டிங் வந்துட்டு. வேற முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் காமிக்கும். அந்த பெட்ரோல் கம்மியா இருந்தா அது மாதிரி இன்ஜின் சுவிட்ச், இன்ஜின் அந்த பைப் சிம்பிள் எரிஞ்சிச்சுன்னா இது வந்துட்டு வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிறப்ப வந்து எரியக்கூடாது. அப்படி சப்போஸ் வந்து எரிஞ்சிச்சுன்னா வண்டியில வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் காட்டுறக்காண்டி இதுல வந்துட்டு